சங்கீதம் 57ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், எனக்கு இரங்கும் தேவனே எனக்கு இரங்கும். நம்ம தாவீது யாரு நோக்கி சொல்றாங்க? கர்த்தர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே எனக்காக நீங்க இறங்குங்க, நாங்க மனுஷங்களை நோக்கி போகல. எப்பவுமே தாவீதுட்ட ஒரு என்னன்னா, எந்த ஒரு விஷயமானாலும் மனுஷங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்க மாட்டார். தேவனை நோக்கிதான் அவர் பாக்குறதுனால்தான் ஒவ்வொரு நாளும் தேவன் அவருக்கு ஜெயத்தை கொடுக்கிறாரு. நம்ம கூட எல்லா விஷயங்களும் கூட மனுஷங்கிட்ட ஆலோசனை கேட்டா நிச்சயமா நம்ம வாழ்க்கை சீர்பட்டு வராது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு எண்ணங்கள் வேறுபடும். நம்மளுடைய எண்ணங்களுக்கும் அவங்களுடைய எண்ணங்களுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அது நமக்கு தெரியாது. அந்த நேரத்துல நமக்கு அவங்களோட ஆலோசனை எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கிற மாதிரி தோணும், பட் கரெக்டா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. அதனால எந்த சூழ்நிலை வந்தா கூட நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தரோட ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா தேவன் அதற்குரிய நல்ல ஆலோசனை தருவாரு. நம்ம இருதயம் யார்கிட்ட கேட்கணுமா? தேவனை மாத்திரமே. ஆண்டவரே எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க, ஏன்னா கர்த்தர் தான் நமக்கேற்ற பதில் தருவாரு. அவருடைய சட்டுகளின் நிலையிலே வந்து அடைகிறோம். நம்ம கர்த்தரோட நிழல், அவரோட நிழல் நம்ம பக்கம் இருக்கும்போது நமக்கு எந்த மனுஷன் என்ன பண்ண முடியும்? ஏன்னா கர்த்தர் நமக்காக முன்ன நிக்கிறாரு. நம்ம பயப்படும் நாளில யாரை நம்புவோம்? கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். தேவனை அண்டிக் கொள்கிற யாவரும் தேவனால் பாதுகாக்கப்படுவார். அவங்க மாத்திரமல்ல, அந்த குடும்பம் கூட கர்த்தர் எந்த ஒரு நாளும் எந்த மனுஷன் முன்னாடி வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். தாவீது ஒவ்வொரு நாளும் கர்த்தரை முன்ன வச்சாங்க. நம்மளும் நம்மளோட எல்லா விஷயங்களும் கூட, பர்சனல் ஆகட்டும், ஆபீஸ் விஷயமாகட்டும், எதா இருந்தா கூட சின்ன பிரச்சனை கூட நம்ம கர்த்தரோட ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நல்ல ஆலோசனை தருவார். அதே வசனம் செகண்ட்ல, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நமக்காக யாரு செய்வாங்க? கர்த்தர் மட்டும்தான். எப்பவுமே நீங்க மனசுல ஒண்ணு நினைச்சுக்கோங்க, கர்த்தர் மட்டும் தாங்க நம்மளால செய்ய முடியும். மனுஷன் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்காக இறங்கி செய்வார். தாமதப்படுத்துற காரியம் என்னன்னா, தேவன் ஏற்ற வேலை இன்னும் வரல. அவருக்கு தெரியும் இல்லையா? அந்த நேரம் வரும்போது நம்ம எதிர்பார்க்காத பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள் நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். நம்ம தேவனை நோக்கி பார்த்தா நிச்சயமா தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். 7வது வசனம், என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்தா தேவனுடைய ஆலயத்தில் வர நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம், நம்ம தேவனை மட்டும்தான் நினைக்கணும். இங்க வந்து வீட்டு காரியங்கள் ஆகட்டும், வேற எந்த ஒரு சிந்தனை வச்சா கூட நம்மளால முழுமையா ஈடுபட முடியாது. ஏன்னா 2 பக்கம் வந்து நம்ம செய்ய முடியாது. எந்த ஒரு காரியமாக கூட ஆண்டவரோட ஆலயத்துக்கு வந்தா ஆண்டவர் மட்டும் நினைக்கும் போது நம்மளோட இருதயம் பலப்படும். நமக்குள்ள என்ன கேள்வி கேட்டாலும் அது தேவன் நமக்கு பதில் தருவாரு. அதனால ஆலயத்துக்கு வந்து தேவனை மாத்திரம் பாடி மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு பெரிய கிருபை கொடுத்திருக்காரு. நம்ம ஜீவனோடு இருக்கிறதே பெரிய கிருபை. கர்த்தரை நம்ம நம்புவோம். தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த சங்கீதம் கூட தேவன் ஆசீர்வதிப்பார்.